வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு பார்த்திங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4 இருக்கும்போது ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படுத்தணும். வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வருமானம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் 3ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சந்தேகங்களை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லேயே வந்திருக்கும். நல்ல சொத்துக்கள் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் புதன் வியாழக்கிழமைகள் சின்ன சின்ன சலசலப்புகளை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மீன ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த வழிகளால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லது. பிரயாணங்களால் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதி சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லெவலில் சாதிக்கணும், ஒரு நில பூமி ஏதாச்சும் வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் ராசியிலே சனி இருக்கும்போது கொஞ்சம் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சூரியன் பார்த்திங்கன்னா 2ல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மீன லக்னம் சந்திர தேசாபதியும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகளும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. மீன லக்னமாக செவ்வாய் தேசாபதினா செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதி வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையில் சின்ன சின்ன மன உளைச்சல் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஆகலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக ராகு தேசாபதி ராகு 12ல் இருக்கும்போது பெரிய ஒரு திட்டத்திற்காக பெரிய ஒரு செயல்முறைகள் விட்டால் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஒரு பெரிய கனவோட ஒரு பின்னாடி பார்த்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் வரும் காலங்களில் இப்போ போடுற எஃபெக்ட் ஒரு பெரிய லாபமாக உங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. மீன லக்னமாக குரு தேசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம். மீன லக்னமாக சனி தேசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக புதன் தேசாபுத்தி புதன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4ல் புதிய சொத்துக்கள் வாங்குறது நல்ல ஒரு நிலபுலன்கள் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக கேது தேசாபுத்தி கேது வேலையில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்தாலும் பெரிய வெற்றிகளை பின்னாடி கொடுத்துருங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மீன லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை 3லே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். செக் லீஃபு ECS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. யார்ட்டையும் ஒரு வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குறது, பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம்.
ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறதுக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜியாகிரபிக் சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து, நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோடனே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேங்க. அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.